அல்லேலூயா. தேவன் நாம இப்பொழுதாக இந்த அருமையான இந்த புதிய மாதத்திலே நாம் ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். தேவன் தாம் இந்த புதிய மாதம் முழுவதுமாக ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக, புதிய மாதத்தில் தேவ கிருபை நம்மோடு தங்கியிருக்கும்படியாக கடந்த நாட்கள் நல்ல கிருபையாய் தேவன் நம்மை பாதுகாத்து கொண்டார். இந்த புதிய மாதத்திலேயும் ஆண்டுடைய கிருபை, ஆண்டுடைய தயவு, ஆண்டுடைய பாதுகாப்பின் கரம் நம்மோடு தங்கியிருக்கும்படியாக எத்தனையோ விதமான இக்கட்டான சூழ்நிலைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், கொள்ளை நோய்கள் இந்த நாட்களில் தேசம் முழுவதுமாக பரவிக்கொண்டிருக்கிறது. அநேகர் மரித்து விட்டார்கள். அநேகர் நேற்று இருந்தவர்கள் இன்று இல்லை. ஆனால் நாம் இன்று உயிரோடு இருப்பது ஆண்டுடைய கிருபை மாத்திரமே. ஆமே ஆமே நாமே. இந்த புதிய மாதத்திலே தேவன் தாமே இன்னும் அதிகமாய் தேவன் நம்மை பாதுகாத்து தேவன் நம்மை நடத்தும்படியாக தலையில் தாழ்த்தி கண்களை மூடி நாம் ஜெபிப்போமா? பரலோக தேவனை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அருமையான இந்த புதிய மாதத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய மாதத்துடைய காலை ஆராதனை தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. தொடக்கத்திலிருந்து முடிவு வரைந்தும் மகிமையின் பிரசன்னம் மாத்திரம் எங்களோடு தங்கியிருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானோடு தாமே இந்த புதிய மாதத்தில் தேவ கிருபை எங்களோடு அதிகமாய் தங்கி இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, தேவ ஆவியானோடு தாமே இந்த ஆராதனை முழுவதும் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைந்தும் தேவன் ஆளுகை செய்து தேவன் ஆட்கொண்டு வழிநடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். அப்பா, சகலவற்றையும் உடைய கரத்தில் தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீரை ஆளுகை செய்து நீரை பொறுப்பெடுத்து வழிநடத்துகிறார். எல்லா துதிக்கான மகிமை எல்லாம் உங்கள் ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் ரட்சிக்கிறோமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் 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 ஆமேன். ஒரு சில பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை நாம் துதிப்போமாக. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் என்ற பாடலை நாம் பாடுவோமா? புதிய பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் என்ற பாடலை பாடுவோமா? புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, வல்லமை உள்ள தேவா, வல்லமை உள்ள தேவா, வாரங்களில் மன்னவனே, எல்லா வாரங்களில் மன்னவனே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே, சுகம் தந்த காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே, சுகம் தந்த காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே, தீடம் தந்தார் ஆவியாலே, எனக்கு தீடம் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியை பற்றி கொண்டோ, உம்மையை நம்பியுள்ளோ, உறுதியை பற்றி கொண்டோ, உம்மையை நம்பியுள்ளோ, பூரண சமாதானம்
பூரண சமாதானம் புவிதனில் தருபவரே, தினமும் புவிதனில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவ, மகிமையின் ராஜாவ, மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு. ஆமென். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இயேசு ராஜாவை, ஆமென், இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இயேசு ராஜாவை, இயேசு ராஜாவை, இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். ஒரு வசனத்தை நான் தியானித்து கொண்டிருந்தேன். அப்பொழுது தேவன் இந்த புதிய மாதத்துக்கான காரியத்தை பேசி கொண்டிருக்கும் பொழுது, இந்த ஆராதனை குறித்து நான் ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின வசனம் உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, தூதாயும் பலம் வாசனை வீசும் நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும், நம்முடைய வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும் பழையவைகளுமான சகலவிதம் அருமையான கனிகளும் உண்டு. என் நேசரே, அவைகளை உமக்கு வைத்திருக்கிறேன். புதியவைகளும், நமது வாசல்கள் அண்டையிலே புதியவைகளும். இந்த மாதத்தில், இந்த புதிய மாதத்தில் புதியவைகள் நம்முடைய வாசல்கள் அண்டையிலே கடந்து வருவதாக. ஆமென். விசுவாசத்தோடு சொல்லுங்கள், ஆண்டவரே, இந்த புதிய மாதத்தில் எங்கள் வாசல் அண்டையிலே புதியவைகள் கடந்து வரட்ட ஆண்டவரே. புதிய காரியங்கள் கடந்து வரட்ட ஆண்டவரே. புதிய நன்மைகள் கடந்து வரட்ட ஆண்டவரே. புதிய கிருபைகள் கடந்து வரட்ட ஆண்டவரே. புதிய பாதுகாப்பின் கரம் எங்களோடு இருப்பதாக ஆண்டவரே. புதியவைகள் எங்கள் வீடுகள் தோறும், எங்கள் வாசல்கள் அண்டையிலே புதியவைகள் இருப்பதாக. எங்கள் வாசல்கள் அண்டையிலே புதியவைகள் இருப்பதாக. இந்த வசனத்தை அறிக்கையிடுங்க. ஆண்டவரே, எங்கள் வாசல்கள் அண்டையிலே புதிய காரியங்கள் இருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஏனென்றால் அவர் புதிய காரியங்களை செய்கிற தேவன். அவர் இப்பொழுதே செய்கிற தேவன். அவர் அதிசயமான கிரியைகளை செய்கிற தேவன். அதனால தான் வசனம் சொல்லுகிறது, ஏசாயாவில் பார்க்கும் பொழுது, ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தில், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிற தேவன். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. அவர் சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். இந்த மாதத்திலே ஆண்டவர் புதியவைகளை, நமது வாசல்கள் அண்டிலே புதியவைகளை தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தோடு ஆண்டவரே, புதிய காரியங்களை செய்கிறவரே, புதியவைகளை எங்கள் வாசல்கள் அண்டையிலே நீ செய்வீராக. புதிய கிரியைகளை செய்யுங்க ஆண்டவரே. புதிய காரியங்கள் எங்கள் வீடுகள் தோறும் உண்டாவதாக என்று விசுவாசத்தோடு, ஆமென், திரும்பமாக இந்த பாடலை பாட போகிறோம். புதிய பாடல் பாடி 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 இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம் என்ற பாடலை பாடுவோமா?
கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. கூப்பிட்டேன் பதில் வந்தது, குறைவெல்லாம் நிறைவானது. மகிமையின் ராஜாவ, மகிமையின் ராஜாவ, மகத்துவமானவரே, இயேசு மகத்துவமானவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். உனக்கு சமாதானம் தருகிறார். சொல்லுவோமாம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இந்த கொள்ளை நோயிலிருந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். சொல்லுங்க பார்க்கலாம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை. ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நன்றி பலி, நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான். அதிகாலை ஆனந்தமே, என்னப்பாவும் திருப்பாதமே. ஆனந்தம் ஆனந்தமே, என்னப்பாவும் திருப்பாதமே. நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நேற்றைய துயரமெல்லாம் இன்று மறைந்ததையா, நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. நிம்மதி பிறந்ததையா, அது நிரந்தரமானதையா. உமக்கு கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றிடடி, கோடி கோடி நன்றி
டாடி. சொல்லுங்க பார்க்கலாம். கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. நன்றி பலி நன்றி பலி, நல்லவரே உமக்கு தான் அதிகாலை ஆனந்தமே, என்னப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே, என்னப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே, என்னப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே, என்னப்பாவும் திருப்பாதமே, ஆனந்தம் ஆனந்தமே, என்னப்பாவும் திருப்பாதமே. சொல்லுங்க பார்க்கலாம். ஆனந்தம் ஆனந்தமே, என்னப்பாவும் திருப்பாதமே. அப்படி இருக்கிற இடத்துல எல்லா கண்களையும் மூடி ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எங்கள் நீதியின் தேவனே, எங்கள் மகிமையானவரே, எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறவரே, எங்கள் மகிமையே. ஆண்டவரே, கடந்த நாட்கள் எல்லாம் கிருபையாய் பாதுகாத்து கொண்டீங்க. கடந்த மாதம் முழுவதுமாக கிருபையாய் பாதுகாத்து கொண்டீங்க. இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே நம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். தேவன் தாமே இந்த புதிய மாதத்தில் கிருபை எங்களோடு தங்கியிருக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் மகிமையே, எங்கள் மகிமையே, நல்லவரே. ஆமென் ஹல்லேலூயா. ஆமென். மகிமையே 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 மகிமையே. ஆமென். உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேண்டும், உள்ளமெல்லாம் அன்பினாலே பொங்க வேணும், கள்ளம் நீங்கி காலமெல்லாம் வாழ வேணும், கள்ளம் நீங்கி காலமெல்லாம் உந்தன் ஆவி தங்க வேண்டும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேணும், உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேணும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேணும், உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேணும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேணும், வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேணும், வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேணும், வாழ்நாளெல்லாம் பானி செய்து மடிய வேணும், வாழ்நாளெல்லாம் பானி செய்து உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேணும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேணும், உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேணும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேணும். மகிமையே மகிமையே
மகிமையே மகிமையே மகிமையே மகிமையே மகிமையே மகிமையே மகிமையே மகிமையே மகிமையே மகிமையே மகிமையே மகிமையே மகிமையே மகிமையே மகிமையே மகிமையே சொல்லுங்க பார்க்கலாம். மகிமையே 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 ஹல்லேலூயா 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 சொல்லுவோமா? ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே ஹல்லேலூயா. அந்த 1ஆம் தேதி காலை வேளை ஆண்டவரே ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. എൻ്റെ യേശുവിനു മഹത്വം എൻ്റെ പ്രാണപ്രിയനേ വന്ദനം എൻ്റെ യേശുവിനു മഹത്വം എൻ്റെ പ്രാണപ്രിയനേ വന്ദനം യേശുവേ പോലെ ആരുമില്ല എൻ്റെ പ്രിയനെ പോലാരുമില്ല എൻ്റെ യേശുവേ പോലാണ് ഓ യെസ് എൻ്റെ പ്രിയനെ പോലാരുമില്ല ഓ ആമേൻ ഹല്ലേലൂയ ആമേൻ ഹല്ലേലൂയ Hallelujah, Hallelujah. மகிமையே 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 மகிமையே. ஆண்டவரே 1ஆம் தேதி காலை வேளையில் மட்டுமாக எங்கள் ஆராதனை முழுவதுமாக இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி ஆண்டவரே. நீதியான நேரங்கள் எல்லாம் நம்முடைய கரத்தில் தருகிறோம். நீதி ஆளுகை செய்து வெள்ளத்துகிறா இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். அல்லேலூயா. தேவன் நாம் மையப்படுவதாக இந்த அருமையான இந்த புதிய மாதத்திலே நாம் ஆண்டுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலே ஆண்டுடைய வார்த்தையை கேட்கும்படியாக வந்திருக்கிறோம். ஆமென். வேதத்தை திருப்பிக் கொள்வோம். ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் அதனுடைய 52வது வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுகும் பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். யோசேப்பு தன்னுடைய மகன்களுக்கு பெயரிடுகிறார். ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது எப்ராயிம் ஃபார் காட் ஹேட் காஸ்ட் மீ டு பி ஃப்ரூட்ஃபுல் இன் த லேண்ட் ஆஃப் மை அஃப்ளிக்ஷன் என்று சொல்லப்படுகிறது. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். தேசத்திலே நான் சிறுமைப்பட்டு கொண்டிருந்தேன். அந்த நேரத்தில் கர்த்தர் இவனை கொடுத்தபடினால இவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டேன் என்று சொல்கிறார். நான் அந்த காலை வேளையிலே வாக்குத்தத்த வார்த்தையாக எவைகளை பேச வேண்டும் என்ற ஆண்டவர் சமூகத்திலே ரொம்ப அதிகமாக சிந்திச்சு கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின அந்த காரியம் எப்ராயிம் எப்ராயிம். அப்போ எப்ராயிம் என்று பார்க்கும் பொழுது ஃப்ரூட்ஃபுல் என்று சொல்லப்படுகிறது. ஃப்ரூட்ஃபுல், கனி கொடுக்கிற
என்று சொல்லப்படுகிறது. இதுக்கு எப்ராயிமுக்கு அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. பலன் அளிக்கிற, பலன் தருகிற. எப்ராயிம் என்றால் பலன் தருகிற, எப்ராயிம் என்றால் கனி கொடுக்கிற, எப்ராயிம் என்றால் ஃப்ரூட்ஃபுல், கனி கொடுக்கிற, எப்ராயிம் என்றால் க்ரோ, வளருகிற, எப்ராயிம் என்றால் இன்க்ரீஸ், பெருகுகிற. அல்லேலூயா. அநேக காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் முக்கியமாக பார்க்கும் பொழுது ஃப்ரூட்ஃபுல் என்று சொல்லப்படுகிறது, கனி கொடுக்கிற. எப்ராயிம் என்றால் கனி கொடுக்கிற ஒரு சூழ்நிலைகள். அல்லேலூயா. இப்போ யோசேப்பு தன்னுடைய மகன்களுக்கு பெயரிட்டிருக்கிறாரு. என்ன சூழ்நிலையில், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் பெயர் வைக்கிறாரு, என்னென்ன சூழ்நிலையில் அங்கே இருக்குதுங்கிறத கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு நாம் இந்த காலையில் தேவன் நம்மோடு பேசுகிற காரியத்தை பார்ப்போமா? அல்லேலூயா. தேவன் நாம் மையப்படுவதாக. நாம் பார்க்கும் பொழுது 50ஆம் வசனத்திலேருந்து பார்க்கும் பொழுது, பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே, நல்லா கவனிங்க, பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்புக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். 2 குமாரர்கள் பிறந்தார்கள். அவர்களை ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய போத்திபாருவின் குமார்த்தி ஆகிய அஸ்னாத்து அவளுக்கு பெற்றான். யோசேப்பு தன் வருத்தம் யாவையும், என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். ஒவ்வொரு சூழ்நிலையும் கரெக்டாக பாருங்கள். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராயிம் என்று பெயரிட்டான். அப்போ இந்த காரியத்தை பார்க்கும் பொழுது, பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே தேவன் எனக்கு 2 குமாரர்களை கொடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு 2 குமாரருக்கும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, பெயர் வைக்கிறார். அல்லேலூயா. மூத்தவனுக்கு பார்த்திங்கன்னா, தேவன் என்னுடைய குடும்பத்தினுடைய சூழ்நிலை எல்லாத்தையும் மறக்க பண்ணினார் என்று மனாசே என்று பெயரிட்டான். என்னுடைய சிறுமையிலிருந்து தேவன் என்னை பழுக பண்ணினார், பெருக பண்ணினார், இன்க்ரீஸ் பண்ணினார், க்ரோ பண்ணினார், என்னை ஃப்ரூட்ஃபுல்லாக பழுக பெருக பண்ணினார் என்று சொல்லி எப்ராயிம் என்று பெயரிட்டான். இன்னும் கொஞ்சம் நம்ம மேலே பார்க்கும் பொழுது 46ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது கவனிங்க. யோசேப்பு எகிப்தின் ராஜாவாகிய பார்வோனுக்கு முன்பாக நிற்கும்போது 30 வயதாக இருந்தான். யோசேப்புக்கு எத்தனை வயசு? 30 வயசு. யோசேப்பு பார்வோனுடைய சந்நிதியில் இருந்து புறப்பட்டு எகிப்து தேசம் எங்கும் போய் சுற்றி பார்த்தான். பரிபூர்ணமுள்ள 7 வருஷங்களில் பூமி மிகுதியான பலனை கொடுத்தது. 7 வருஷங்களில் எகிப்து தேசத்தில் விளைந்த தானியங்கள் எல்லாம் அவன் சேர்த்து அந்த தானியங்கள் பட்டணங்களில் கட்டி வைத்தான். அந்தந்த பட்டணத்தின் அதினதின் சுற்றுப்புறத்து தானியங்களை கட்டி வைத்தான். இப்படி யோசேப்பு அளவிறந்ததாய் கடற்கரை மணலை போல மிகுதியாய் தானியத்தை சேர்த்து வைத்தான். அது அளவுக்கு அடங்காததாய் இருந்தது. இப்போ அந்த வசனத்தை வாசிக்கும்போது 50ஆம் வசனம், பஞ்சமுள்ள வருஷங்கள் வருவதற்கு முன்னே. அப்போ நல்லா கவனிங்க. இப்போ இந்த சம்பவங்களை அப்படியே இப்போ நம்முடைய சிச்சுவேஷனுக்கு நேராக கொண்டு வந்து இந்த சூழ்நிலையில் தேவன் நம்மோடு இந்த வார்த்தையை எப்படி ஒப்பிடுகிறார், எப்படியாக பேசுகிறார் என்று நாம் பார்க்கும் பொழுது, ஃபெமைன் என்று சொல்லப்படுகிறது, பஞ்ச காலங்கள். ஃபெமைன், பஞ்ச காலங்கள் வருவதற்கு முன்னே யோசேப்பு செய்ய வேண்டிய காரியத்தை தேவன் அவனுக்கு தந்த ஞானத்தின்படியாக எதெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் சேர்த்து வைத்து செஞ்சு அநேக காரியங்களை அவன் செயல்பட்டான், ஞானம் உள்ளவனாய். இப்போ நம்ம இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா பஞ்சம் இல்லை. எப்படிங்க? பஞ்சம் இல்லை. ஆனால் அநேகருக்கு வேலை இல்லை, சம்பளம் இல்லை, சம்பாத்தியம் இல்லை, பணம் இல்லை, சூழ்நிலைகளெல்லாம் நெருக்குகிறது. நம்மளை நிறைய பேர் நினச்சி பாருங்கள், விசுவாசிகளில் நம்ம அநேகர் வேலை இல்லாமல் வீடுகளில் இருக்கிறோம். நினச்சி பாருங்களேன், வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கிறோம், நமக்கு சம்பாத்தியம் இல்லை, நமக்கு பணங்கள் இல்லை, பொருளாதார வசதிகள் இல்லாமல் இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று நமக்கு இது இருக்குது. என்ன தெரியுமா? தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துகிறார். அல்லேலூயா. அதான்
ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது 2 ராஜாக்களின் புஸ்தகம். இந்த சம்பவத்தை நான் தியானித்துட்டு இருக்கும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியம், ஒரு வசனம், ஆண்டவர் எனக்கு உணர்த்தின வசனம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்தை பார்த்தால், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்கள் மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் தேவன் என்ன பண்ண போறாரு, இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் நிரப்ப போறாரு. ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலை பார்க்கும் பொழுது, இந்த சூழ்நிலை நாம் வேலைக்கு போக முடியல, நமக்கு சம்பாதிக்க முடியல, நமக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் தேவன் சொல்லுகிறார், நீங்கள் காற்றையும் காணவில்லை, நீங்கள் மழையும் காணவில்லை, ஆனாலும் பள்ளத்தாக்குகள் தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இதுதாங்க எப்ராயிம், யூ வில் பி ஃப்ரூட்ஃபுல். நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய், நீங்கள் பெருகுகிறவர்களாய், உங்களை ஆண்டவர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இதுதான் யோசேப்பு செய்த வேலை. பஞ்சகாலம் வருவதற்கு முன்னமே, பஞ்சகாலம் வந்தாலும் கர்த்தர் என்னை கனி கொடுக்கிறவராக வைப்பார். ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இந்த ஜூன் மாதத்தில் எவ்வளவு சிச்சுவேஷன்ஸ், மே மாதத்தில் வந்திருக்கலாம், லாக்டவுனில் இருந்திருக்கிறோம், ஜூன் மாதத்தில் நாம் வந்திருக்கிறோம், எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியாது. ஆனால் இந்த மே மாதம் முழுவதுமாக நடத்தின தேவன், பஞ்ச காலத்திலே பொருளாதாரம் இல்லாத சூழ்நிலையில், பணங்கள் இல்லாத சூழ்நிலையில், சம்பாத்தியங்கள் இல்லாத சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை பெருக பண்ணினார் என்றால், ஜூன்லேயும் ஆண்டவர் இதை காட்டிலும் அதிகமாய் பெருக பண்ணுவார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பாடல் வரிகள் இருக்கிறது, இது அப்படியே இந்த வசனத்தை அப்படியே அந்த பாட்டை நம்ம பார்த்தோம்னா, காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பி நீரே. ஆமென். எஸ். காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பி நீரே. காற்றும் இல்லை, சொல்லுங்க பார்க்கலாம், மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்பி நீரே. சொல்லுங்க பார்க்கலாம். காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்காலை நிரப்பி நீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரே. நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரே, ஒன்றும் குறையாமல் காத்திடும். சொல்லுங்க பார்க்கலாம். காற்றும் இல்லை, காற்றும் இல்லை, மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்புகிற தேவன்க. காற்றும் இல்லை, விசுவாசத்தோடு சொல்லுங்க. மழையும் இல்லை, ஆனாலும் என் குடும்பத்தில் வாய்க்கால்கள் நிரம்பும். விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் என் குடும்பத்தில் நிரம்பி வழியும். காற்றும் இல்லை மழையும் இல்லை, ஆனாலும் வாய்க்கால்கள் நிரப்புகிற தேவனாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். தேவன் நினைத்தால் எதையும் செய்ய முடியும், அவரால் முடியாது எதுவுமே இல்லை. இந்த ஜூன் மாதத்தில் தொடக்கத்திலே ஆண்டவன் நம்மோடு பேசுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் இந்த பள்ளத்தாக்குகள் எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். ஹல்லேலூயா. இதுதான் எப்ராயிம். சொல்லுங்க, இந்த நாட்களில் நம்ம சொல்ல வேண்டிய வார்த்தை என்னன்னா, எப்ராயிம். ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. எப்ராயிம், நம்மை ஒரு நாளும் தேவன் மறக்கிற தேவன் அல்லங்க. எவ்வளவு சூழ்நிலையில் வந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை எப்ராயிமாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை எப்ராயிமாக வைத்திருக்கிறார். இந்த தேசத்தில் பெருகும்படியாக, பழுகும்படியாக எதுவுமே இல்லைனாலும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆதியாகமம் 48வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களுடைய பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவுது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவார்கள் என்றான். தகப்பன் தன் வலது கையை எப்ராயிமனுடைய தலையின் மேல் வைத்ததை யோசேப்பு கண்டு
அது தனக்கு பிரியமில்லாதபடியினா எப்ராயிமுடைய தலையின் மேல் இருந்த தன் தகப்பனுடைய கையை மனாசேயினுடைய தலையின் மேல் வைக்கும்படி எடுத்து, என் தகப்பனை அப்படி அல்ல, இவன் மூத்தவன், இவனுடைய தலையின் மேல் உம்முடைய வலது கையை வைக்க வேண்டும் என்றான். அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும் என் மகனே, எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவனும் பெருகுவான், இவனுடைய தம்பியோ இவனிலும் அதிகமாய் பெருகுவான், அவனுடைய சந்ததியார் திரளான ஜனங்கள் ஆவார்கள் என்றார். ஹல்லேலூயா. ஐ நோ, எனக்கு தெரியும் எப்ராயிமை ஆசீர்வதிக்கிற வேண்டுங்கிறது என்னுடைய சித்தம். ஒருவேளை ஜனங்களுடைய பார்வையில் தவறாக தெரியலாம், நம்ம ஜனங்களுடைய பார்வையில் நாம் எப்படியாக இருக்கிறோம் என்று தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய பார்வையில் கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தமாயிட்டார்னா ஒரு மனுஷனால் தடுக்க முடியாது. இங்கே யோசேப்பு என்ன சொல்கிறான், தகப்பனை பார்த்து, யாக்கோபை பார்த்து, தகப்பனை நீங்கள் கையை கொஞ்சம் மாற்றி வச்சிங்கன்னா நல்லா இருக்குங்கிற மாதிரி கையை மாற்றி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். அவன் தகப்பன் சொல்கிறாரு, அவர் சொல்கிறாரு, யார், யாக்கோபு சொல்கிறாரு, எனக்கு தெரியும் யோசேப்பு, எனக்கு தெரியும் யோசேப்பு, யாரை ஆசீர்வதிக்கணும், எப்படி ஆசீர்வதிக்கணும், எப்படி பெருக பண்ணணும் என்று எனக்கு தெரியும், நான் தெரிஞ்சே தான் அவன் மேலே கையை வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் பாருங்க. அவன் தகப்பனோ தடுத்து, அது எனக்கு தெரியும், எப்ராயிமை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றது தேவ சித்தம். ஹல்லேலூயா. இந்த ஜூன் மாதம் காலை வேளையிலே நீங்களும் நானும் எப்ராயிமாய் இருக்கிறோம். தேவனுடைய கரத்தில் கர்த்தர் உங்களை எப்ராயிமாய் வைத்திருக்கிறார். ஏனென்றால் நான் சிறுமைப்பட்ட தேசத்திலே கர்த்தரனை பழுக பெருக பண்ணி இருக்கிறார். அதுதான் எப்ராயிம். இந்த நாட்களிலே எப்படிப்பட்ட சூழ்நிலை வேணாலும் நீங்கள் இருங்க, கர்த்தர் உங்களை எப்ராயிமாய் வைத்திருக்கிறார். அதை விசுவாசத்தோடு நீங்கள் சொல்லணும், எப்ராயிமாய் உங்களை வைத்திருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? நீங்கள் எப்ராயிமாய் இருக்கீங்களா? அல்லேலூயா. இந்த 1ஆம் தேதி காலை வேளை கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். யூ ஆர் எப்ராயிம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்களே அந்த எப்ராயிமாய் இருக்கிறீர்கள். யூ ஆர் ஃப்ரூட்ஃபுல், யூ ஆர் க்ரோ, யூ வாண்ட் டு இன்க்ரீஸ். ஆண்டவர் விரும்புகிறது நீங்கள் வளரும்படியாக, நீங்கள் பெருகும்படியாக, தேசத்திலே பழுகும்படியாக ஆண்டவர் உங்களை எப்ராயிமாய் வைத்திருக்கிறார். என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, ஆண்டவர் சொல்கிறாரு, என் மகனே எனக்கு தெரியும், என் மகனே எனக்கு தெரியும், இவனும் ஒரு ஜனக்கூட்டமாவான், இவன் பெருகுவான். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் உங்களுக்கு சொல்லுகிறது, நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, பொருளாதாரத்தில் நீங்கள் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் சரி, நீங்கள் பண தேவையில்லை, ஐயோ இல்லையே என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா, கர்த்தர் உங்களை பெருக பண்ணுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நான் வசனத்தை வாசித்தோம், காற்றும் இல்லை மழையும் இல்லை, நீங்கள் ஆனாலும் காண்பீர்கள், உங்கள் பள்ளத்தாக்கள் நிரம்பி வழியும். விசுவாசத்தோடு நீங்கள் ஆண்டவரோடு இருந்தீங்கன்னா நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பெருக பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, யோசேப்பு கனிதரும் செடி. யோசேப்பு கனிதரும் செடி, கனி தருகிற செடிங்க. அவன் நீரூற்றென்றுள்ள கனிதரும் செடி, அதன் கொடிகள் சுவர் மேல் படரும். ஹல்லேலூயா. நினச்சி பாருங்க, ஒரு செடியை வச்சு அந்த செடிக்கு தண்ணி ஊற்றி பராமரித்து கொண்டு இருக்கிறோம். அந்த செடி கனி கொடுக்காமல் வெறும் செடியாகவே இருந்ததுன்னா அது நலமாக இருக்காது. அந்த செடி கனி கொடுக்கும் பொழுது, அந்த கனிகளை பார்க்கும் பொழுது நம்முடைய உள்ளத்திலையும் நம்முடைய இருதயத்திலையும் நம்முடைய சந்தோஷம் வருது பாருங்க. ஆஹா, நான் இவைகளை எவ்வளவு பராமரித்தேன், இவ்வளவு கனிகளை கொடுக்குது அப்படின்னு சொல்லி அவ்வளவு மனமகிழ்ச்சி, சந்தோஷம் நம்முடைய இருதயத்தில் வருகிறது, உள்ளத்தில் வருகிறது. அப்போ கனி தரும் செடி, கனி தரும் செடி யார்? யோசேப்பு. அப்போ இந்த காலை வேளை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், எப்ராயிம் யோசேப்புடைய பிள்ளைகளா. யோசேப்பு கனிதர செடி. அப்போ யோசேப்புடைய பிள்ளையாகிய எப்ராயிமன் மனாசே கனி தருகிற செடிகளாக இந்த காலை வேளை ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு. எப்ராயிம் சிறுமைப்பட்ட இடத்துல ஆண்டவர் பள்ளியை பெருக வைக்கிறவராக இருக்கிறாருங்க. அல்லேலூயா. நீங்கள் கனி கொடுக்கிற செடிகளாக இருக்கிறீர்கள். அதுதாங்க போட்டிருக்கு பாருங்க, அதன் மேல் கொடிகள் சுவரின் மேல் படரும்.
அதன் கொடிகள் சுவரின் மேல் படர்ந்து உயர்கிற, இன்க்ரீஸ், க்ரோ, வளருகிற. அல்லேலூயா. அந்த காலை வேளை கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறது, நாம் வளருகிறவர்களாய், நாம் பெறுகிறவர்களாய் இருக்கிறோம். எப்ராயிம். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 105 சங்கீதம் அதனுடைய 17, 18, 19 வசனத்தை பார்க்கும் பொழுது, அவர்களுக்கு முன்னே ஒரு புருஷனை அனுப்பினார். யோசேப்பு சிறையாக விற்கப்பட்டான். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். நல்லா கவனிங்களேன். யோசேப்பு நெருக்கப்படுகிறான். அவன் பிராணன் இரும்பினால் அடைக்கப்பட்டிருந்தது. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அநேக சூழ்நிலையில் யோசேப்பு புடமிடப்பட்டாங்க, நொறுக்கப்பட்டான். ஆனால் பின்னாடி ஒரு காலத்தில் யோசேப்பு ஆசீர்வாதமாய் மாறி அவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் அல்லவா? அல்லேலூயா. இதெல்லாம் சிறுமைப்படுகிற நேரங்கள். கர்த்தர் நிச்சயமாக இதற்கு பின்னதாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், அடுத்தது அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் பாருங்கள் வசனத்தை. கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் ஆண்டுடைய வார்த்தை அவனை புடமிடுகிறது. 20-24 வசனம் வரைக்கும். ராஜா ஆள் எழுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான். ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினார்கள். தன் பிரபுக்களை அவன் மனதின்படி கட்டவும் தன் மூப்பர்களை ஞானிகளாக்கவும் அவனை தன் வீட்டுக்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளெல்லாம் அதிபதியுமாக்கினான். அப்பொழுது இஸ்ரவேல் எகிப்திற்கு வந்தான். யாக்கோபு காமின் தேசத்தில் பிரதேசியாக இருந்தான். அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவருடைய சத்துருக்களை பார்க்கிலும் அவர்களை பலவான்கள் ஆக்கினார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசேப்பை குறித்து பார்க்கும் பொழுது அங்கே நொறுக்கப்படுகிறான், காவலில் இருக்கிறான், விலங்குகள் போட்டு இரும்பினாலே அடைக்கப்பட்டு இருக்கிறான். ஆனால் ராஜாவே அவனை உயர்த்தி, வசனம் சொல்லு பாருங்க, அவனை தன் வீட்டிற்கு ஆண்டவனும் தன் ஆஸ்திகளுக்கெல்லாம் அதிபதியாக மாற்றுறான் பாருங்க. இதுதான் யோசேப்பு பெருகினதுக்கான கால சூழ்நிலைகள். வெயிட் பண்ணான். அதுவரைக்கும் சிறுமைப்படுத்தப்பட்டு நொறுக்கப்பட்டு நெருக்கப்பட்டு யோசேப்பு எப்படியாக உயர்த்தப்பட்டான் அவனுக்கு நல்லாவே தெரியும். அதே போல தான் அவருடைய பிள்ளைகளாகிய மனாசே, எப்ராயிம் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில், சிறுமைப்பட்டிருந்த நாட்களிலே கர்த்தர் என்னை பலுக பண்ணினார், பெருக பண்ணினார் என்று சொல்லி எப்ராயிம் என்று பெயரிட்டான் பாருங்க. அதுதாங்க, நான் சிறுமைப்பட்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் ஏற்ற வேலையில் ஆசீர்வாதத்தை தர அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த 1ஆம் தேதி காலை வேலையில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் ஏற்ற வேலையில் நீங்கள் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கலாம். மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், உறவினர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறீர்கள் என்று. உங்களுக்கு தேவைகள் இருக்குதா இல்லையா, பொருளாதாரத்தில் தேவைகள் இருக்குதா இல்லையா, எதுவுமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்கு தெரியும். ஆண்டவருடைய கரத்தில் நீங்கள் எப்ராயிமை போல சிறுமைப்பட்டு இருக்கிற இந்த நாட்களிலே கர்த்தர் உங்களை பலுகி பெருக வைக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன். ஆமோஸ் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. பெரிய பாத்திரங்களில் மதுபானத்தை குடித்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்ளுகிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் இருக்கிறார்கள். நிறைய பேர் நம்மை சுற்றில் இருக்கிற நம்முடைய மனிதர்கள் அநேகர் நல்ல நிலைமையில பெறுகிறாங்க. உதவி செய்கிற நிலைமையில் இருந்தாலும் உதவி செய்கிற இறுதி அவங்களுக்கு இல்லை. அவங்க நல்ல நிலைமையில் இருந்தால் மற்றவர்களுக்கு உதவி செய்கிற நிலைமையில் இல்லை. பாருங்களேன், பெரிய பாத்திரங்கள் மதுபானத்தை கொடுத்து சிறந்த பரிமள தைலங்களை பூசிக்கொள்ளுகிறார்கள். ஆனாலும் யோசேப்புக்கு நேரிட்ட ஆபத்துக்கு கவலைப்படாமல் போகிறார்கள். யோசேப்பு எப்படி இருக்கிறான், யோசேப்பு சிறுமைப்பட்டு கொண்டு இருக்கிறானா, யோசேப்பு நெருக்கப்பட்டு இருக்கிறானா, அதை பற்றிலாம் அவங்களுக்கு கவலை இல்லை. அவங்கள பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு வசனம் சொல்லுது. ஆனாலும் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் மனிதர்களால் உதாசீனப்படுத்தியிருக்கலாம். மனிதர்கள் இந்த கால சூழ்நிலை உங்களை பார்க்காமல் இருக்கலாம். உங்களை பார்த்து நீங்கள் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிறீங்கன்னு விசாரிக்காமல் கூட இருக்கலாம். உங்களுக்கு தேவைகள்லாம் இருக்குதா இல்லையான்னு கேட்காம கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் எப்ராயிமை போல நீங்கள் மனிதர்களை பார்க்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை உங்கள் வீடுகளுக்கு கொடுப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா.
ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் நீங்கள் சிறுமைப்பட்டிருக்கிற சூழ்நிலையிலே உங்களை பலுகி பெருக வைக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. அவர் ஒருவரே உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இந்த இக்கட்டான சூழ்நிலை மனிதர்கள் நம்மை நோக்கி பார்க்காமல் இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக தேவன் நம்மை பலுக பெருக பண்ணுவார். அதுதான் எப்ராயிம். ஆமென். அல்லேலூயா. இந்த வார்த்தையை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். இந்த வார்த்தையை நான் தியானித்து கொண்டிருக்கும் பொழுது எனக்குள்ளாக ஒரு உற்சாகம், எனக்குள்ளாக ஒரு ஆவி ஸ்பிரிட் எனக்குள்ளாக பொங்கினது. நிச்சயமாக கர்த்தர் இந்த வார்த்தையின்படியாக மகத்துவமான கிரியைகளை ஒவ்வொரு குடும்பத்தின் மேலே, விசுவாச குடும்பத்தின் மேலேயும் தேவன் செய்வாராக. ஆமென். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையான காரியத்தை பார்க்க முடியும். ஆமென். மனிதர்கள் பார்க்காமல் இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்கள் எதற்குறித்தும் கவலைப்பட வேண்டாம். உங்களுடைய தேவைகளை கர்த்தர் நிச்சயமாக சந்திப்பார். ஏனென்றால் நீங்கள் எப்ராயிமை போல சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே கர்த்தர் உங்களை பலுகி பெருக வைத்து கொண்டிருப்பாராக. ஆமென். அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க. யோசேப்பு குறித்து சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் அவருடைய 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, தேவனோ அவனோடு கூட இருந்து, நல்லா கவனிங்க, யாரோடு கூட இருந்து? யோசேப்போடு. தேவனோ அவனோடு கூட இருந்து. மனிதர்கள் இல்லை. சூழ்நிலைகள் எல்லாம் யோசேப்புக்கு எதிராக வந்திருக்கலாம், ஆனால் தேவனோ அவனோடு கூட இருந்து எல்லா உபத்திரங்களின்று அவனை விடுவித்து, எல்லா இக்கட்டான சூழ்நிலிருந்து தேவன் அவனை விடுவித்து எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சமூகத்தில் அவனுக்கு கிருபையும் ஞானத்தையும் அருளினால் அந்த ராஜா அவனை எகிப்துக்கு தன் வீட்டிற்கும் அதிகாரியாக ஏற்படுத்தினார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. நிச்சயமாக இந்த காலை வேளையில் விசுவாசித்து இந்த வார்த்தையை சொல்லுங்க. எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? நிச்சயமாக தேவன் ஒருபோதும் நம்மை கைவிடவே மாட்டார். ஏனென்றால் தேவனுடைய கரத்திலே நாம் எப்ராயிமாய் இருக்கிறோம். இந்த ஜூன் மாதத்தில் 1ஆம் தேதி காலை வேளை கர்த்தருடைய வாக்குத்தத்த வார்த்தையே இதுதான். யூ ஆர் எப்ராயிம். ஆண்டவருடைய கரத்தில் ஈப்ரைம். நீங்கள் எப்ராயிமாக இருக்கிறீங்க. நீங்கள் எப்ராயிமாக இருக்கிறீங்க. நிச்சயமாய் தேவன் நீங்கள் சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிற கால சூழ்நிலையிலே தேவன் உங்களை பலுகி பெருக வைக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு பாடல் இருக்கிறது, அருமையான பாடல். மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளால் என்னை இழுத்து கொண்டவரே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன் என்ற பாடல். அந்த வரிகளை ஆண்டவர் எனக்கு உணர்த்திட்டே இருந்தார். திரும்ப 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 அந்த பாடலை, அந்த வார்த்தையை நம்ம பாட போகிறோம். எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலே உம்மை எப்படி ஒப்பு கொடுப்பேன்? திரும்பி சொல்லுவோமா? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே, மனுஷரை கட்டி இழுக்கும் அன்பின் ஆண்டவரே, அன்பின் கயிறுகளா என்னை இழுத்து கொண்டவரே. சொல்லுவோம். எப்ராயிமே, எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? எப்ராயிமே உன்னை எப்படி கைவிடுவே? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? இஸ்ரவேலே உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே? இஸ்ரவேலே
உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே எப்ராயிமே சொல்லுங்க, உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ரவேலே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவே இஸ்ரவேலே, உன்னை எப்படி கைவிடுவேன் எப்ராயிமே, உன்னை எப்படி கைவிடுவேன் எப்ராயிமே, உன்னை எப்படி ஒப்பு கொடுப்பே. ஆண்டவர் நிச்சயமாய் நம்ம ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இருக்கிற இடத்துல அப்படியே கண்களை மூடி ஆண்டவருடைய வார்த்தைக்காக நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, எங்களோடு பேசினது நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, இந்த ஜூன் மாதத்தில் ஆண்டவரே, முதல் தேதியில் காலை வேளையில் ஆண்டவரே, யோசிப்பு சொல்றாரு, நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் கர்த்தரனை பழுகும் பண்ணினார் என்று சொல்லி எப்ராயிம் என்று பெயரிட்டார் என்று சொல்லி. ஆண்டவரே, இந்த நாட்களிலே நாங்கள் வேலை இல்லாமல், சம்பாத்தியங்கள் இல்லாமல், பொருளாதாரத்தின் சூழ்நிலைகள், பண தேவைகள் எல்லாத்தையும் இழந்து நாங்கள் தவித்துக் கொண்டிருந்தால், ஆண்டவரே, ஏற்ற வேலையில எப்ராயிமாய் இருந்து சிறுமைப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சிச்சுவேஷன்ஸ்ல தேவன் பழுக பெருக பண்ணி கொண்டிருக்கிறீரே, அதற்காக நன்றி. இம்மட்டும் எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவன், இந்த ஜூன் மாதத்தில் இன்னும் அதிகமாய் பழுகி பெருக தேவன் கிருபை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் இன்னும் அதிகமாய் எங்களை பழுகி பெருக தேவன் செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எப்ராயிமாய் இருந்து கரத்திலே ஆண்டவரே இருந்து நீர் எங்களை பழுகி பெருகச் செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதுமாக இந்த வார்த்தையின் படியாக எங்களை ஆசீர்வதித்து ஒரு குறைவும் இன்றி நிறைவாக எங்களை நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, கரத்தில் எங்களை தருகிற தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து நீரே பொறுப்படுத்த வழி நடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பு ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த மாதத்தில் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை அபரிதமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. God bless you.